ஸோ இன்றைக்கி மார்னிங் சாங் என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்ணா படத்துலேருந்து ஏ ஷப்பா சாங். அந்த சாங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்தோட பேர் கர்ணா, ஹீரோ பேர் அர்ஜுன், ஹீரோயின்ஸ் பேர் வினீதா, ரஞ்சிதா. ஸோ இதில் நான் மியூசிக் டைரக்டர் நேம், சிங்கர்ஸ் வந்து மனோஜ், ஸ்வர்ணலதா. ஸோ எல்லாரையுமே நான் பார்த்துட்டேன். எதுலேயுமே வந்து நம்மளோட கண்டஸ்டன்ஸோட நேம் எதுவுமே இல்லை. ஸோ டெஃபினட்டாக இந்த வாட்டி மண்டே போட்டு பிச்சுக்கிட்டோம் எதுவுமே கண்டுபிடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக எந்த ஒரு க்ளூவுமே வைக்காமல் அவர் வந்து இந்த சாங் ப்ளே பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு இப்போ இன்றைக்கி எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி இன்றைக்கி டபுள் எவிக்ஷன். அந்த டபுள் எவிக்ஷனுமே அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெஃபினட்டாக அன்ஃபேர் எவிக்ஷன் அவங்களோட ஃபேன்ஸ் வந்து இப்போவுமே மனசை தேத்திக்கோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த அன்ஃபேர் எவிக்ஷன் 2 பேர் யார் 4 பேர்த்துலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவித்ரா, அன்ஷிதா, ஜெஃப்ரி அண்ட் விஜய் விஷால். இதில் எஸ்பெஷலி பிங்க் டீம் வந்து ரொம்பவே வந்து லோயர் இன் ஓட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பவித்ரா, அன்ஷிதா, ஜெஃப்ரி அண்ட் ஆல்சோ விஜய் விஷால். ஸோ இந்த 4 பேர்த்தில் பார்த்தீங்கன்னா பவித்ரானா அவங்க லேட்டாக தான் கேமில் வந்து எந்திரிச்சாங்க. இப்போ டாஸ்க்லாம் நல்லா ப்ளே பண்ணுறாங்க, செம்ம போல்டாக விளையாடுறாங்க. மென்டல் ஸ்ட்ரென்த், ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டாமினா, ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்கிற விஷயம் ஸ்டாமினாங்கிறது பவித்ராவுக்கு ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ அவங்க ரொம்ப நேரம் அந்த ரேபிட்டை வச்சுட்டு கையில் வச்சுருந்தாங்க, நம்ம அதை பார்த்தோம். ஸோ டிடிஎஃப் வந்து விளையாண்டா செம்மையாக விளையாடுவாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா அன்ஷிதாவோட மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் சொல்லவே வேணாம். டெய்லி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் அம்மி இறப்பாங்க. ஒத்த ஆளாக எல்லாத்துக்கும் சமைச்சு போடுவாங்க. இது சமைக்கிற வேலை இல்லை அப்படின்னாலும் நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா அவங்களோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை தான் சொல்கிறேன். நீங்கள் லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா பவித்ராவோட முயலை வந்து அன்ஷிதா பாதுகாக்கலைன்னா பவித்ரா இவங்க எல்லாரும் ஈஸியாக அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அன்ஷிதா வந்து செம்ம ஸ்ட்ராங் ஃபிசிக்கலி. கண்டிப்பாக அவங்க போனாலும் அது வந்து அன்ஃபேர் தான். அடுத்ததாக ஜெஃப்ரி விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜெஃப்ரிக்கு பணப்பெட்டி எடுத்தால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த காலத்தில் சிங்கர்ஸுங்கும் போது பெரிய அளவில் சான்சஸ் கிடைக்கிறதுக்கு இது கம்மி தான். ஆக்டிங்கும் போது திரும்ப அவங்களுக்கு சான்சஸ் கிடைக்கும். சிங்கிங் அவ்வளோ தூரம் கிடைக்குமாங்கிறது சந்தேகம் தான். ஸோ ஜெஃப்ரினாலும் ஒரு வகையில் அன்ஃபேர். பட் கேம் வைஸ் பார்த்திங்கன்னா ஜெஃப்ரி போனால் ஃபேர் எவிக்ஷன் தான். அண்ட் விஜய் விஷால் வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. பட் ஸ்டில் என்னோட மனசுப்படி என்னென்னா ஒரு வாட்டி அப்பாவோட பிஸ்னஸ் லோன் எல்லாம் அடைக்கிறேன், நான் தான் கஷ்டப்பட்டு அடைச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஸோ எந்த ஒரு மனுஷனுமே நெகட்டிவ்லேருந்து லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவருக்கு பணப்பெட்டி கிடச்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். மற்றபடி கேம் வைஸ் வந்து கண்டிப்பாக விஜய் விஷால் பெரிய அளவுக்கு கேம் விளையாடல. கேப்டன்சி வீக்கில் தான் அவரை நம்ம பெருசாக பார்த்தோம். ஸோ இந்த 4 பேர்த்தில் யார் போனாலுமே அன்ஃபேர் எவிக்ஷன் தான். அன்ஃபேர் எவிக்ஷன் 2 ஆகுங்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு கிடைச்ச நியூஸ். ஸோ இந்த 4 பேர்த்தில் யார் 2 பேர் போனால் அது ரொம்பவே அன்ஃபேராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.